மைவி3 உறுப்பினர்களுக்கு தற்போது இருக்கும் மிகப்பெரிய சந்தேகமே எம்.டி. அவர்கள் வெளியே வந்தவுடன் பணம் கொடுக்க முடியுமா என்பதே ஆகும். நீங்கள் ஒன்றை நினைவு கொள்ளுங்கள். எம்.டி. அவர்கள் வெளியே வந்தவுடன் நிறுவனம் தொடர்ந்து செயல்பட முயற்சி செய்யப் போகிறார். அப்படி நிறுவனம் தொடர்ந்து செயல்பட்டால் மட்டுமே நமக்கு நிரந்தர வருமானம் கிடைக்கும் என்பது அனைவரும் அறிந்த உண்மையே. மேலும் எம்.டி. அவர்கள் வெளியே வந்தவுடன் நமக்கு எப்படி பணம் தருவார் என்ற கேள்விக்கு ஒரு சிலர் அவர்களுக்கு தெரிந்த பதிலை சொல்லியிருந்தனர். உதாரணமாக, பேங்க் மூலம் லோன் போட்டு நிறுவனத்தை நடத்தலாம் என்று கே.டிவி. கார்த்திக் பிள்ளை அவர்கள் சொல்லியிருந்தார். மேலும் ஒரு சிலர் வழக்கு இருக்கும்போது நிறுவனத்திற்கு யாரும் லோன் தரமாட்டார்கள் என்றும், நிறுவனத்தின் பெயரில் இருக்கும் சொத்துக்களை விற்று நிறுவன உறுப்பினர்களுக்கு பணம் கொடுக்கலாம் என்றும் ஒரு சிலர் சொல்லியிருந்தார்கள். நிறுவனத்தை நடத்தவும் மைவி3 உறுப்பினர்களுக்கு பணம் கொடுக்கவும் எம்.டி. அவர்களுக்கு தெரியும். அதை மற்றவர்கள் சொல்லி நாம் தெரிந்து கொள்ள தேவையில்லை. அனைவரும் ஒன்றை மறந்துவிட்டனர். நமது நிறுவனத்தின் ரெயின்போ பிளான் இன்னும் நடைமுறைப்படுத்தாமல் உள்ளது என்பது பலருக்கு தெரியாத உண்மை. எம்.டி. அவர்கள் அறிவிப்பின்படி ரெயின்போ திட்டம் இன்னும் அறிமுகப்படுத்தாமல் உள்ளது. அதன் வேலைகள் முழுமையடைந்தாலும் அதை அறிமுகப்படுத்தினால் நிறுவனத்திற்கு அதிகப்படியான லாபம் கிடைக்கும் என்பது இங்கு எத்தனை பேர்த்துக்கு தெரியும்? மற்ற கம்பெனிகளுடன் டைப் ஏற்படுத்தி கொண்டு நிறுவனத்தை செயல்பட தொடங்கினால் நிறுவனம் நம்பர் 1 இடத்திற்கு வரும் என்பதை யாராலும் தடுக்க முடியாத உண்மை. இதை பலருக்கும் தெரியாது. இன்னும் நிறுவனத்தில் நடைமுறைப்படுத்தாமல் பல திட்டங்கள் உள்ளன. இவற்றை நடைமுறைப்படுத்தினாலே கம்பெனி தொடர்ந்து செயல்படும். நிறுவனத்தின் உறுப்பினர்களுக்கு தொடர்ந்து வருமானம் கொடுக்க முடியும் என்பது பலரும் தெரிந்து கொள்ளாமல் நிறுவனத்தில் பணம் இல்லை, நிறுவனம் பணம் தராது என்று தங்கள் இஷ்டத்துக்கு சொல்லிக் கொண்டு உள்ளனர். எம்.டி. அவர்கள் வெளியே வந்தவுடன் இதன் அறிவிப்பை ஆக்கப்பூர்வமாக அறிவிப்பார். உறுப்பினர்கள் அனைவருக்கும் பணம் கிடைப்பது உறுதியான தகவல். இதை மாற்ற யாராலும் முடியாது. நல்லவர் லட்சியம் வெல்வது நிச்சயம்.